ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் என்பதாக ஆச்சாரியாலை பற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லி வருகிறோம். வேதங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள், இந்த மூன்று தத்துவங்களுக்கும், மூன்று கிரந்தங்களுக்கும் கோவிலாக அந்த பகவத்பாதாள் சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் திகழ்ந்து வருகிறார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணம். வேதங்கள், ஸ்ருதிகள் நமக்கு உபதேசத்தை அளிக்கின்றன. தாய் தந்தையர்களை நல்ல விதமாக பார்த்து கொள்ள வேண்டும், உண்மையை பேச வேண்டும், தர்மத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டும். யார் விருந்தாளிகள் வருகிறார்களோ அந்த விருந்தாளிகளை இரவு என்றும் பார்க்காமல், நேரம் காலம் என்று யோசிக்காமல் விருந்தாளிகளை உபச்சாரம் செய்து கௌரவித்து பூஜித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து உபசரிக்க வேண்டும். நம்மால் முடிந்த தர்ம காரியங்களை, தான தர்மங்களை செய்ய வேண்டும். பிரியத்தோடு செய்ய வேண்டும். நல்ல நேரத்திலே நல்ல மனிதர்களுக்கு, நல்ல பாத்திரத்திற்கு செய்ய வேண்டும். நல்ல பொருளை தானமாக கொடுக்க வேண்டும். பொறுமையுடன் கூடிய சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். நன்றாக படித்து அடக்கத்துடன் கூடிய அறிவை, அன்புடன் கூடிய அறிவை, அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிற பரந்த மனம் கூடிய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மௌனம், தியானம், உபவாசம் இவைகளை பழக்கப்படுத்தி கொண்டு மனதையும் உடலையும் நல்ல முறையிலே பராமரித்து உடலை பலப்படுத்தி மனதை பக்குவப்படுத்தி இறைவனை நோக்கிய சிந்தனையை, பக்தி பாவத்தை மேன்மேலும் இந்த மனித வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கும் பொழுது அந்த மனித வாழ்க்கையிலே நாம் அரிய பல பணிகளை செய்ய வேண்டும். இறைவனுடைய படைப்பிலே பல ஜீவராசிகள் இருக்கின்றன. 4 கால் பிராணிகள், 2 கால் பிராணிகள், மனிதர்கள், இப்படி பல ஜீவராசிகள் இருக்கும் பொழுது மனிதனுக்கென்று விவேகம் என்கிற தனிச்சிறப்பை இறைவன் அளித்து அந்த விவேகத்தின் மூலமாக மனித குலத்திற்கும் உதவிகரமாக இருந்து மனிதன் இறைவனுடைய தத்துவங்களையும் அறிந்து கொண்டு பிற ஜீவராசிகளுக்கும் தன்னாலான உதவிகளை செய்து கொண்டு இந்த பூவுலகத்திலே இருவரையும், அதாவது ஒரு பக்கம் தேவர்களையும் இன்னொரு பக்கம் மனிதர்களையும் பிற ஜீவராசிகளையும் மனதிலே கொண்டு பக்தி மார்க்கத்திலே, கர்ம மார்க்கத்திலே
ஞான மார்க்கத்திலே ஈடுபட வேண்டும். இப்படியான இந்த மனித வாழ்க்கையினுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் இவற்றை நமக்கு நல்ல முறையிலே தீர்க்க தரிசனத்தோடு நமக்கு எடுத்து சொல்வது வேதங்கள். வேத நாகரீகம் என்று நாம் சொல்வது வைதிக் கல்ச்சர் என்பது அதுதான். மனிதனுக்கு தேவையான லௌகீகமான அனுமதிக்கப்பட்ட தேவைகளிலிருந்து அளவிடப்பட்ட தேவைகளிடமிருந்து ஆரம்பித்து ஆன்மீக தேடல் வரையிலே ஆன மெய்ஞானம் வரையிலேயான பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு அந்த வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த வேதத்தினுடைய உயர்ந்த தத்துவங்களை வரிசைப்படுத்தி வழிப்படுத்தி ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து அந்த வேத தத்துவங்கள் வாழ்க்கையிலே எப்படி கடைபிடிக்கப்பட வேண்டும், பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும், தானங்கள் எப்படி செய்ய வேண்டும், யார் யார் எந்த அளவுக்கு அதிலே நல்ல முறையிலே செய்ய முடியும், இவற்றையெல்லாம் சொல்லித் தருபவை ஸ்மிருதிகள். அடுத்ததாக இருக்கக்கூடிய புராணங்கள் அந்த வேத கருத்தை நல்ல நடையிலே பல்வேறு சம்பவங்களையும் எடுத்து கூறி யாரெல்லாம் இந்த வேத நெறியை பின்பற்றி புகழை பெற்றார்கள், புண்ணியத்தை பெற்றார்கள், லோகாயுதமான வாழ்க்கையிலேயும் ஐஸ்வர்யம், தனதானியம் போன்ற செல்வங்களை பெற்றார்கள் என்கிற விவரங்களை நமக்களித்து ஹரிஷ்சந்திரனுடைய புராணம், துருவனுடைய புராணம், பிரகலாத புராணம், நாரதர் பக்தி செய்த விதம், கங்கையானது இந்த புனித மண்ணிற்கு வந்த சரித்திரம், இப்படி நாராயணா என்கிற வார்த்தையின் மூலமாகவே எப்படி புண்ணியம் கிடைத்தது என்கிற வரலாறு, ஜடபரத உபாக்கியானம், தசாவதார கதைகள், இப்படி பல்வேறு கதைகளை நமக்கு எடுத்து சொல்லி நாம் வாழ்க்கையிலே தார்மீகமான சிந்தனைகளோடு பிடிப்புடன் நாம் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும், மனித பிறவி என்பதிலே நாம் நல்ல சிந்தனைகளை தெரிந்து கொண்டு நல்லோர்களுடன் பழக்கத்தை மேற்படுத்தி கொண்டு அதிகரித்து கொண்டு நல்ல பக்தி நெறியிலே சைவ நெறியிலே நின்று கோசம்ரட்சணம் செய்து அன்பை வளர்த்து கொண்டு, அன்பே சிவம் என்று சொல்கிறோம், அந்த அன்பை வளர்க்கும் முறையை, செடிகளை வளர்க்கும் முறையை பார்க்கிறோம், பல்வேறு கால்நடைகளை வளர்க்கும் முறைகளை பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே அன்பை பாதுகாப்பது எப்படி, அன்பை உருவாக்குவது எப்படி, அன்பை தக்க வைத்து கொள்வது எப்படி, அன்பை வளர்ப்பது எப்படி, அன்பை பிறருக்கும் அன்பு காட்டுவது, பிறரிடமும் அன்பு காட்டுவது எப்படி என்பதாக அந்த உண்மையுடன் கூடிய அன்பு, உபதேசத்துடன் கூடிய அன்பு, உத்தம சிந்தனையுடன் கூடிய உயர்ந்த நோக்கங்களுடன் கூடிய அன்பை நமக்கு புராணங்கள் எளிமையான மொழியிலே
எடுத்து கூறுகின்றன. இப்படி புராணங்களும் ஸ்மிருதிகளும் வேத கருத்தை நமக்கு வலுப்படுத்தும் விதத்திலே அமைந்து வேதத்தினுடைய கருத்திலே தெளிவை உருவாக்கும்படியாக செய்கின்றன. இப்படிப்பட்ட இந்த வேத நாகரீகத்தை சனாதன தர்மத்தினுடைய சூட்ச்மங்களை நல்ல மொழியிலே எடுத்துச் சொல்லி முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசி லோக ரட்சகம் அநாயகைக நாயகம் விநாசிதேப தைத்தியகம் நதாசுபாசு நாசகம் நமாமி தம் விநாயகம் என்பதாக கணேச பஞ்சரத்னத்திலிருந்து நத அசுப ஆசு நாசகம், யார் வணங்குகிறார்களோ அவர்களுடைய தீயதை உடனடியாக நீக்கி நல்லதை அளிப்பவர், நன்மை அளிப்பவர் பிள்ளையார் என்பதாக ஆரம்பித்து பஜகோவிந்தம் கனகதாரா ஸ்தோத்திரம், உலகத்திலே பிரபலமாக பாராயணம் செய்யப்படும் நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய என்கிற சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம், சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி, அச்சுதாஷ்டகம், கோவிந்தாஷ்டகம், இது போன்ற பெருமாள் சம்பந்தமான ஸ்தோத்திரங்கள், பாண்டுரங்காஷ்டகம் என்றெல்லாம் பல்வேறு ஸ்தோத்திரங்கள் பாஷ்யங்களை எழுதி நமக்கு ஆச்சாரியால் வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல் புஸ்தகத்திலே இருந்தாலும் அந்த உணர்வுடன் அந்த செய்தியினுடைய விளக்கத்தை அந்தந்த காலத்திற்கு தகுந்தவாறு, அதாவது அந்தந்த காலத்திலே எந்த விதமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற இந்த அத்வைத தத்துவத்தை, பக்தி சித்தாந்தத்தை, கர்ம மார்க்கத்தினுடைய முறைகளை, பக்தி நெறியுடன் கூடிய வாழ்க்கை முறைகளை இந்த நூற்றாண்டிலே, அதாவது சென்ற நூற்றாண்டிலே நம்மிடையே பரப்பி சிறு வயதிலேயே இந்த தர்ம பிரச்சாரம் செய்யும் பொறுப்பை ஏற்று மேதா விலாசத்துடனும் கருணையுடனும் நிர்வாகத் திறமையுடனும் கடும் முயற்சியினாலும் கடுமையான உழைப்பினாலும் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வந்த இந்த நேரத்திலே கோயில்களை பற்றியும் தர்ம சாஸ்திரங்களை பற்றியும் ஆவலும் அக்கறையும் அறிவும் வரும் விதத்திலே, பாசிட்டிவ் என்று சொல்கிறார்களே, சகாராத்மக் என்கிற விதத்திலே இந்த பக்தி மார்க்கத்தை நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் பல துறையிலேயும் ஆன்மீக கருத்துக்களை பரப்பி எடுத்துச் சொல்லி சிற்பக்கலைகளை வளர்த்து, ஆகம சாஸ்திரங்களை வளர்த்து, ராமநாமா எழுதும் பழக்கத்தை வலுப்படுத்தி, திருப்பாவை திருவெம்பாவைகளை படிக்க வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும். பூசாரிகள், பட்டாச்சாரியர்கள், குருக்கள்கள், சாஸ்திரிகள், இப்படி ஆன்மீக துறையிலே பணிபுரியக்கூடிய பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு அன்பர்களும் நல்ல அறிவை பெற்றிருக்க வேண்டும், நல்ல வசதியுடன் வாழ வேண்டும்,
மக்களுக்கு சிறந்த முறையிலே பணி செய்ய வேண்டும், அதாவது தார்மீக நெறிகளை பரப்ப வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய தொண்டிலே அவர்கள் மேன்மேலும் ஈடுபட வேண்டும். இந்த லௌகீகமான உலகத்திலேயும் பரம்பரையாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் நல்ல சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளும் விதத்திலே பெருமுயற்சியை எடுத்து அநேக திருப்பணிகள், அநேக கும்பாபிஷேகங்கள், அநேக ஆன்மீக மாநாடுகள், வேத பாடசாலைகள், கோசாலைகள், இன்னும் பிற சமுதாய பணிகள், ஆஸ்பத்திரி பிரசாதம், பிடியரசு திட்டம், கன்னிகாதான அதாவது கல்யாணத்துக்கு உதவிகள் ட்ரஸ்ட் என்று வைத்து அந்த கல்யாண உதவிகள், இப்படி பல்வேறு அறப்பணிகளை, வேத ரட்சணத்திற்கான பல்வேறு பணிகள், இப்படி நல்ல ஒரு அடித்தளத்தை ஆதிசங்கருடைய தத்துவமான அத்வைத தத்துவத்தை இன்க்ளூசிவ் growth என்று சொல்லுகிறார்களே, அனைவரும் பயன்படும், அனைவராலும் ஆதரிக்கப்படும், அனைவராலும் கடைபிடிக்க வேண்டிய இந்த தர்மங்களை எல்லாம், அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும் இந்த தர்மங்களை இந்த 100 ஆண்டு காலம்